வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப திட்டம் வச்சு அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு. ஜூன் 4 ரிசல்ட்டு. அதுக்கிடையில் ஏகப்பட்ட கட்சிகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. அதில் குறிப்பாக அதிமுக ஏகப்பட்ட பேர் வேலையே செய்யலை. நிறைய பேர் அதிமுக பிரமுகர்லாம் ஏகப்பட்ட பேர் வேலையே செய்யலை. தேமுதிக கூட நிறைய பேர் வேலையே செய்யலை. அவர்கள் கூட இழுத்து வரிச்சு ஏதோ ஒன்று ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க என்றப்போ தான் தெரியும் எந்த அளவுக்கு அதிமுகவினர் சப்போர்ட்டாக நடந்து கொண்டார்கள், தேமுதிகவினர் எவ்வாறு சப்போர்ட்டாக நடந்து கொண்டார். அது அந்த கட்சி நிலைப்பாடு. பட் இருந்தாலும் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் கட்சிக்கு நம்பிக்கையாக நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டு. அதனால எடப்பாடி ரொம்ப ஆடி போயிட்டார். ஏன்னா இவ்வளோ கட்டுக்கட்டாக பணத்தை செலவு பண்ணியும் மற்றபடி திருப்தியற்ற ஒரு நிலை. அவர் தோக்கிறது அது அப்புறம், வெற்றி இல்லை தோல்வி அடைஞ்சு போச்சுங்கிறது அப்புறம். பட் நிர்வாகிகளே சரியாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிறப்ப எப்படி வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அவ்வளோ தூரம் காசு கட்டுக்கட்டாக செலவு பண்ணியும் எல்லாமே கபலீகரம் பண்ணி கொண்டார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தவளாக போயிட்டு எல்லாம் அமுத்திட்டாங்க கம்ப்ளீட். அதிமுக மிகப்பெரிய பிரமுகர்கள்லாம் பார்த்துருக்காங்க. சும்மா 2 ஒருத்தர் ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. மற்றபடி பூத் கமிட்டி வரைக்கும் காசே போகல. அதில் நிறைய பேர் கட்டுக்கட்டாக பணத்தை அமைஞ்சிட்டாங்க. அந்த வகையில் அந்த திருச்சி நாமக்கல் வகையில் 1 கோடி ரூபாய் கிடச்சிருப்பாங்க. அந்த அடிப்படை மற்ற நிறைய பேர் அதிமுக சில பேர் மாட்டினாங்க பாருங்க. அந்த வகையில் கொடுத்த காசு தான். அதை இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பிரித்து கொடுத்தா தான் அவங்க ஓட்டு கேட்க வருவாங்க. மற்றபடி பூத் ஸ்லிப்பு மற்ற ஷோன்ஸ் பூத் கமிட்டியில் ஒர்க் பண்ணுவாங்க. மாவட்ட செயலாளர்களில் ஒர்க் பண்ணி ஒரு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால் இன்னைக்கு மிக டென்ஷனாக மிக மன அழுத்தத்தில் இன்னைக்கு எடப்பாடி ரொம்ப வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவலாக போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் பல பேர் திமுகவோட விலை போகி விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. ஏகப்பட்ட விலை போயிட்டாங்க. இல்லை அந்த சாதியின் அடிப்படையில் விலை போயிட்டாங்க. அதே நேரத்தில் ஒத்துழையாமை. ஆமாம், என்ன இருக்குது என்ன சமாச்சாரம் நம்ம நினச்ச மாதிரி ஒன்றும் கிடையாது. மற்றபடி புதுசாக வேற ஒரு எடப்பாடி போட்டார் இல்லையா, புது விதான வேட்பாளர்கள். நான் 5 விசா தரமாட்டேன்ப்பா, முடிஞ்சு போச்சு. அதிமுக ஜெயவர்தன் இந்த சென்னை சம்மந்தப்பட்ட வகையில் மட்டும் அமௌண்ட் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. மற்றபடி யாருக்குமே கொடுக்கவே கிடையாது. எல்லாமே புது ஆட்கள். அப்படிங்கிறப்ப பழைய நிர்வாகிகள் எவ்வாறு ஒத்துழைப்பாக வேலை செய்வாங்க அதை எடப்பாடி எண்ணி பார்க்கல. நம்ம சொன்ன உடனே நடந்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு அவருக்கே துரோகம் இழைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான ஒன்று. இப்படி ஒரு சம்பவம் நடந்தாலும் இப்படி ஒரு அங்கிருந்து குரல் வருது. எடப்பாடியே சசிகலாவுக்கு துரோகம் பண்ணவர் தானே, அப்புறம் நம்ம ஏன் துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சமாதானத்தின் வெளிப்பாடாக வந்திருக்கு. அவரும் துரோகம் பண்ணித்தானே கட்சியை சசிகலா விட்டு பிடிங்கி அவங்களாம் வெளியே வச்சு டிடிவி ஓபிஎஸ் வெளியே தள்ளிட்டு இவர் மட்டும் தனியாக இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. பொதுச் செயலாளராக இருந்துகிட்டு இருக்கிறாரு. மற்றபடி அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய சமயத்தில் வாய் பேச முடியாமல் இன்னைக்கு ஊமையாக எடப்பாடி இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பகிரங்கமான தவறு. இருந்தாலுமே கூட திமுகவில் விலை போய் விட்டார்கள் அப்படிங்கிறது எடப்பாடியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒர்க் பண்ணாட்டி கூட பரவாயில்லைங்க. மற்றபடி இருக்கக்கூடிய காசை அமுத்திட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். மற்றபடி பூத் கமிட்டி அது அந்த அளவுக்கு கூட காசு கொடுக்காம அவர்களும் ஏமாற்றி விட்டார்கள் கூட பரவாயில்லை. ஆனால் திமுகவிட விலை போகி விட்டார்கள் அப்படிங்கிற ரிசல்ட் வரக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு எடப்பாடி ரொம்ப சோகமான நிலையில் இருக்கார். அதன் அடிப்படையில் மனம் பாதிக்கப்பட்ட நிலை என்னன்னு தெரியல. கேரளாவுக்கு ஒரு சிகிச்சைக்காக போயிட்டு வந்தார். கேட்டால் காலில் வலி பாத வலி அப்படிங்கிற கான்செப்ட். அங்கே 3 நாள் தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்கிறார். அங்கேயே கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. மிகப்பெரிய தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு உயர்மட்ட குழு நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை பண்ணியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் அவர் கையில் எடுத்துட்டார். அதாவது ஒரு ஓய்வு பெற்ற உளவுத்துறை IPS மூலமாக
யார் யார் என்னென்ன பண்ணாங்க, யார் யாருக்கு என்ன அமௌண்ட் கொடுத்தோம், எந்த அளவுக்கு அது செலவழிக்கப்பட்டது, யார் யார் திமுகவிட விலை போகி விட்டார்கள் அப்படி லிஸ்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உளவுத்துறை ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகிட்ட ஐபிஎஸ் கொடுத்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எடுக்க சொல்லியிருக்கிறாரு. அதை பார்க்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதனுடைய லிஸ்ட்டு வந்து அவர்கிட்ட மிக பெருசாக இருக்குது எடப்பாடிகிட்ட. அப்போ அந்த லிஸ்ட்டை வச்சு நீ களை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கேரளாவிலே ஐடியா பண்ணிட்டேன். போயிட்டு வந்தார் பார்த்தீங்கன்னா 5 நாள், அதை கேரளாவிலே 3 நாள் தங்கின வகையில் ஐடியா பண்ணியிருக்காரு. பண்ணக்கூடிய சமயத்தில் இப்படி பண்ணணும் அப்படின்னா அப்புறம் ஏகப்பட்ட பேர் ஒரு 80% மேலே வந்து அதிமுகவில் வந்து ஏகப்பட்ட பேர் காசை ஏமாற்றி விட்டார்கள், சரியா உழைக்கவில்லை, போட்டது எல்லாமே புதிய வேட்பாளர்கள், ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டனால எப்படி அப்புறம் எல்லாருமே லிஸ்ட்டை எடுத்துட்டா அப்படி விளக்கிட்டான் அப்படின்னம்னா அப்புறம் அதிமுக எடப்பாடி அணி இல்லாமல் போயிடுவேன், கூடாரமே காலியாகி விடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு முடிவு இன்னைக்கு வந்திருக்கு. அதுவும் வந்து எடப்பாடி அணி இன்னைக்கு வந்து ஸ்டிக் பண்ண வச்சிருக்கு. ஆமாம், எல்லாத்தையும் தூக்கிட்டா அப்படின்னா முடிஞ்சு போச்சு யாருமே. அப்போ என்ன பண்ண அவங்க எல்லாம் டிடிவி ஓபிஎஸ் போயிட்டாங்க வச்சுங்க, அப்புறம் அவங்க மிகப்பெரிய ஒரு பலமாக வந்துடுவாங்க. அப்போ எடப்பாடிக்கு மிகப்பெரிய அடி விழுந்துடும். அதனால் வந்து கட்சி நடத்த முடியாது. அப்போ என்னதான் பண்ணுறது இதை பார்ப்போம், ரிசல்ட் முடிகிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம், அதுக்கு பின்னால் வந்து களை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல். இன்னொரு விஷயம், ரிசல்ட் நல்லபடியாக வந்தது அப்படின்னா யாரையும் களை எடுக்க முடியும், யாரையும் பண்ண முடியாது. அதாவது நிர்வாகிகளால் ஓட்டு விழுந்துதான் மக்களாக ஓட்டு போட்டார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பம் இதில் வந்துடும். அப்போ எந்த நிர்வாகி வந்து எடப்பாடி களை எடுப்பார்? இதில் வந்து மாசேகர் வந்து ரொம்ப மாவட்ட செயலாளர் வந்து உஷாராக இருக்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஆமாம், எந்த நேரத்தில் வந்து கழுதுக்கு கத்தி வரும், ராஜினாமா பண்ணக்கூடிய ஒரு இது கட்சியை விட்டு டிஸ்மிஸ் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற சமயத்தில் நம்மளே முன்கூட்டி ராஜினாமா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பல மாவட்ட செயலாளர் அதிமுக எடப்பாடி பிரிவில் இன்னைக்கு துணிகரமாக எழுந்து கொண்டது தகவலும் போயிட்டு. அப்படி போகக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும், எடப்பாடி அணியை காலியாகிவிடும். அப்போ என்ன ஆகும், அவர் மட்டும்தான் தனியாக இருக்கணும். அப்படி அந்த அளவுக்கு மிக மிக மோசமான விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, எடப்பாடி அந்த பலம் குறைந்து விடும். ஆமாம், அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், எப்படியாவது வந்து அவர் போட்ட திட்டம் கோயம்புத்தூர் மற்றபடி நாமக்கல் மற்ற சொல்ல எப்படியாவது ஒரு விஷயமா நம்ம வந்து 2ஆம் இடமாவது வந்து விட வேண்டும். ஏன்னா அண்ணாமலை வந்து 3ஆம் இடம் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு அதிமுகவை, நாங்கள் தான் 2ஆம் இடம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை மீட்டு அதை உடைத்தெறிந்து எப்படியாவது 2ஆம் இடம் வரணும், அண்ணாமலை வந்து 3ஆவது இடத்துக்கு கீழையும் தள்ளிடணும் அப்படிங்கிறது தான் வந்து எடப்பாடி போட்ட திட்டம். ஆனால் அதுக்கு வந்து இன்னைக்கு மண் விழுந்து விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்க சமயத்தில் எடப்பாடி நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் விட்டார். இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தான் பண்ண முடியும். தேர்தலுக்கு முடிவுக்கு முன்னாலே பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வேறு விதமாக இப்போ தேர்தல் நல்லபடியாக ரிசல்ட் வந்துருச்சு, அப்போ விளக்குனது தவறா. அதனால வந்து லிஸ்ட் வந்தாச்சு, உளவுத்துறை ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி மூலமாக ஐபிஎஸ் அதிகாரி மூலம் லிஸ்ட் எடுத்துட்டாரு. திமுகவோட யார் யாரெல்லாம் விலை போயினார்கள் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துட்டாரு. அவர்களை விளக்குவது இப்போ விளக்கணும் அப்படின்னம்னா ஒருவேளை ஏகப்பட்ட சீட்டு வந்து ஒரு 5-6 சீட்டு வந்துருச்சு வைக்கலாம், அதை வச்சு நம்ம குப்பையை கொட்டலாம் இல்லையா? அதனால வந்து தேர்தலுக்கு பின்னால் இந்த நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் இன்னைக்கு தகவல் போயிட்டு. எப்படியோ தேர்தலுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு களை எடுக்கும் திருவிழா அதிமுகவில் இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பகிரங்கமான உண்மையாக தெரியுது. அதில் யார் யாரெல்லாம் மாட்டுவாங்க, எப்படிப்பட்டவர்கள்லாம் களையடைக்கப்பட்டு ஓரம் கட்டப்படுவார்கள், அல்லது வந்து அதற்கு முன்னாலே இவர் ராஜினாமா செய்து விடுவார்களா அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ராஜினாமா செஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் முன்னுமே பண்ண முடியாது, ஏகப்பட்ட கூடாரம் காலியாக போயிடும். இது அதிமுக எடப்பாடி கூடாரமே காலியாக போயிடும். அப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் சொல்லி போட்டு உயர்மட்ட குழு நிர்வாகிகளை சொல்லி அடிப்படையில் இன்னைக்கு எடப்பாடி வந்து பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எது எப்படியோ எடப்பாடியை பொறுத்தவரை இன்னைக்கு ரொம்ப ஆடி போயிட்டாரு. அதாவது வெற்கு பண்ணாட்டியும் பரவாயில்ல, மற்றபடி வந்து எப்படி விஷயத்துக்கு பரவாயில்ல, மற்றபடி விலை போனது வந்து எடப்பாடி ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு சூழலாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறார். நமக்கே நம்பிக்கை துரோகமா, நம்மளே வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணி தான் கட்சிக்கு வந்திருக்கிறோம். பொதுச் செயலாளர் உட்கார்ந்து நமக்கே துரோகமா, திருப்பதிக்கு மொட்டையா,
ஆனா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு இன்னைக்கு ரொம்ப ஆடி போயிருப்பதாக எனக்கு தகவல் போயிட்டு இருக்கு. ஆமா, பார்ப்போம். தேர்தலுக்கு நடந்து முடிஞ்சு தேர்தல் முடிவுக்கு பின்னால வந்து அதிமுக யார் யாரெல்லாம் கலையாக கருதப்படுகிறா, யாரையெல்லாம் தூக்கி எறியப்படுகிறா என்பது கட்டாயமா ஜூன் 4க்கு பின்னால் தெரியும் என்பதை ரொம்ப எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.